வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவே வைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமபணம் சரணம் காசிதேவகுரி தவதிரு கனராமனவரி தற்பாரமபணம் சரணம் பிரம்ம சுரபம்பரேஸ்வரி நாராரி பாபாஜி திருடைய அப்பணம் சரண ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாச்சம் ஓமாயும் சரணபைரேஸ்வரி ஓங்கிலிம் யோகவேஷபட்சம் சங் குருபைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பிரம்ம சுரபம் வேதபைரவம் திருவடி அர்ப்பணம் சரணம். ஓம் திரி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணுரேவசா யோக சகர்ணம் சிதர் விஷ்ணுமாயா ஜெகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பர்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சிவாராத்திரி சுவாசதா நமஸ்துதே. இன்றைக்கி தேதி 22ஆம் தேதி 10ஆம் மாதம் 2/5. அது புதன்கிழமை மதியம் மணி ஒரு 11:30 மணி, காலை ஒரு 11:30 மணி ஒரு முக்கியமான ஒரு ஸ்ரீ ஜோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவருடைய ஆன்மீக தகவல். இது 80வது சதஸ் வீடியோ. நான் ஆன்மீக தகவல் விளக்குறேன். இப்போ தான் நம்மளுக்கு தீபாவளி முடிந்தது. தீபாவளி முடிந்து இப்போ நம்ம கந்த சஷ்டி விரதத்தை எல்லோரும் கடைப்பிடிப்பாங்க. கந்த சஷ்டியை பற்றி நம்ம பேசணும் அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 6 நாள், மொத்தம் 7 நாள். அந்த 6 நாள் நல்லா விசேஷமாக கொண்டாடுவோம். 7ஆம் நாள் சூர சம்மாரம் பண்ணுவாங்க. அது திருச்செந்தூர் முருகன், ஆறுபடை முருகன் கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது முருகனோட பக்தர்கள்லாம் மந்திர ஜபங்கள், என்னென்ன மந்திர ஜபங்கள் பண்ணணும் சொல்லி நிறைய குருமார்கள் வளர்க்குறாங்க. சந்த சஷ்டி விரதத்தை பற்றியோ சஷ்டி விரதத்தை பற்றியோ ரொம்ப வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால், அது பிகேபிக்கு முன்னால் நான் ஒரு குருக்கள்கிட்ட பேசியிருக்கும் போது அப்போ நான் சொன்னேன், சஷ்டி அதோட இன்னொரு பெயர் தமிழில் சர்ப்பம் அர்த்தம். ஒரு மனிதனுடைய குண்டலி யோகம் சர்ப்பம். அது தியான வழிபாட்டுக்கு போயிடும். குண்டலி யோகம் என்பது சர்ப்பம். அந்த சர்ப்பத்துக்கு இன்னொரு பேர் சஷ்டி. சஷ்டி திதி என்பது பாம்பு வழிபாடு தான். முருகனே பாம்பு அவதாரம் தான். குண்டலி யோகம், ஒரு மனிதனுடைய யோக வடிவத்தில் பார்த்தா முருகன் பாம்பு வடிவத்தில் தான் இருப்பார். அது சொல்லுவார், ஏற்றுக்கல. என்னையா நீங்கள் இப்போ முருகனை போய் பாம்புன்றீங்களா? பாம்புன்னு சொல்ல, அது குண்டலி யோகத்தோட தெய்வீக ஞான சர்ப்பம் சொல்லியிருந்தேன். அவர் இப்போ ஏற்றுக்கல. கண்டிப்பாக இந்த டீ புலனத்தில் அவர் கேட்பார். ஏன்னா அவர் ஒரு குருக்கள், நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், அருமையான மனுஷன். அவர் அப்போ ஏற்றுக்கல. நான் சொல்லும்போது அப்போ எனக்கு வயசு கொஞ்சம் குறைவால ஏற்றுக்கலை. ஆனால் இப்போ கண்டிப்பாக அவர் இந்த டீ புலனத்தில் பார்த்து கண்டிப்பாக அவர் புரிஞ்சுக்குவார். நான் போன ஒரு 2 ஆடியோக்கு முன்னால் என்னோட டீ புராணத்தில் பாருங்கள், சுப்பிரமணிய சுவாமியோடைய மூல மந்திரம் நான் கொடுத்துருப்பேன். அது முடிஞ்ச ஜபம் பண்ணிக்கோங்க, அது கற்றுக்குங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்னொரு குருமார், இந்தியாவிலேருந்து ஒரு குருமார் என்கிட்ட இந்த ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார். அதாவது அப்போல்லாம் மெசேஞ்சரில் கால் பண்ணார் அவர். ஆனால் அவர் பேர் எனக்கு தெரியல. ஒரு பெரிய ஒரு குரு தான், அவரும் ஒரு குரு தான். குருக்கள் தாந்திரிக மார்க்கத்தில் உள்ளவர் அவர். அவர் இந்த 108 எச்சினி தேவதாக்கள் இருக்காங்க, காளியோட உபதேவதைகள். அப்புறம் 108 பிசாசினி தேவதா இருக்காங்க. பிசாசினிகள் வேறு, எச்சினிகள் வேறு. எச்சகர் தான் எச்சினிகள் சொல்லுவாங்க. இப்போ குபேர பகவானும் எச்சகர் தான். எச்சகரில் சேர்ந்தவர் தான் குபேர பகவான். அதான் எச்ச ராஜாய நமகான்ட்டு அவர் மந்திரத்தில் வரும். அப்போ அவர் இந்த 108 எச்சினி தேவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம பூஜை பண்ணால், நம்ம அந்த மந்திரத்தை குருமுகமாக நம்ம தீட்சை எடுத்து நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது கன்ஃபார்மாக கிடைக்கும். இறைவனோட வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடு, கால பைரவர், காளி, இந்த மாதிரி பெரிய பெரிய முருகன், விநாயகர் உபாசனைனா கொஞ்சம் தாமதம் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும், பலன் உண்டு. ஆனால் இந்த எச்சினி தேவதாக்கள் உடனே நம்ம ஒரு 48 நாள் சித்தி பெறலாம், அப்படி ஒரு சக்தி உண்டு. ஆனால் நம்ம அதை சித்தி பட்டுட்டு நல்லா அந்த தெய்வங்களை பூஜை பண்ணி திடீர்னு விட்டுட்டோம்னு சொன்னால் நம்மளை எஃபெக்ட் பண்ணிடும், எப்படியும் நம்மளை பாதகம் பண்ணோம். அது அந்த எச்சினி தேவதாவுடைய ஆபத்து. இந்த 108 எச்சினி தேவதாவில் பண்டார எச்சினின்னு ஒரு தேவதா இருக்குது. அதுக்கு தான், அந்த தேவதாக்களுக்கு மட்டும்தான் நம்ம கும்பிட்டா நன்மை, சித்தி பெற்ற நன்மை. ஆனால் விட்டுட்டோமா நம்மளை எந்த ஒரு பாதகம் பண்ண மாட்டாங்க. அதான் இந்த பண்டாரேஷினி தேவதாவுடைய மந்திரத்தை அவர் என்கிட்ட கேட்டிருந்தார் அந்த குருக்கள். அந்த குருக்களும் கண்டிப்பாக அந்த தீப்போனத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ என்கிட்ட பழைய புக்கில் தாத்தா புக்கு சொக்கல கலராக இருக்கும் பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு 40 வருஷம் முன்னாடி புக்கு, அது எச்சினி தேவதா புக்கு. அது இப்போ கொட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படியே.
அப்போ அவ்வளோ மந்திரம் வந்து எனக்கு வந்து சரியாக கொஞ்சம் ஒரு எழுத்து தவறாக இருந்ததால் அந்த மூல மந்திரம் தவறாக சொல்லிடுவோமோ சரி எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் ஐயா எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அந்த மந்திரம் அந்த ஒரு எழுத்து தப்பாக போனாலே கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ சொன்னேன், ஐயா எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மந்திரம் கிடச்சிச்சின்னா, பண்டார இச்சினியோட மந்திரம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எனக்கு கொடுங்க சொல்லி அவர் கேட்டிருந்தார். அவரும் இந்தியாக்காரர் தான். கண்டிப்பாக அவர் வந்து இந்த டீ புல்நெட்டில் வந்து பார்ப்பார். நான் வந்து இடையில வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு குரு வந்து இந்த பண்டார இச்சினியோடைய மந்திரமும் பூஜை முறையும் வந்து கொடுத்துருந்தது வந்து லட்சுமியோட வலதுகை பொன்னும் பொருளும் சேர்க்கை வந்து அந்த அம்பாள் நம்ம பூஜை பண்ண அந்த இச்சினி பண்டார இச்சினி தேவதாவை பூஜை பண்ணால் அது எங்கள் குல வம்சத்தில் உள்ள தேவதா. இந்த பண்டார குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கர்நாடகாவிலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் கண்டிப்பாக சித்தியாக இருக்கும். அதனால் அவர் கேட்டிருந்தார். அவர் பெரிய குருக்கள் தான் அவரும். ஒரு மந்திரம் வந்து நான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் வாமோ நமோ வாமே நமோ. திருப்பி சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் வாமே நமோ பண்டார பூர்ணாய ஸ்வாஹா. இவ்வளோ தான் இந்த மந்திரங்கள் தான். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து குங்குமப்பூ அஞ்சனம் சொல்லி கொடுத்தாலும் லட்சுமியோட குங்குமப்பூ அஞ்சனம் போனவாட்டி அந்த அஞ்சனத்தை நீங்கள் செஞ்சு திலகமாக இட்டுக்கிட்டு நீங்கள் அந்த மந்திரம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து சுரண பைரவோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சக்தி உண்டு. எந்த ஒரு தேவதா யட்சினி தேவதாவும் பிசாசினி தேவதாக நம்ம போகணும். ரொம்ப ஆபத்து பிசாசினி ஏன்னா பிசாசினி தேவதாக்கள்னால் வந்து ரொம்ப ஆபத்து. நம்ம ஏன்னா என்னோடய அனுபவத்தில் வந்து எல்லோரும் ஒரு கடவுளை துருஷாக பூஜை பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழக மத்தியில் எல்லோரும் நான் குறை சொல்ல, தப்பாக வச்சுக்க வேணாம். ஒரு குறிப்பிட்ட அவங்க தேவைக்காக சில பூஜைகள் பண்ணுவாங்க, சில வழிபாடு கடைபிடிப்பாங்க. அப்புறம் அவங்க அந்த பலன் பார்த்த பிறகு அந்த பலன் நடந்த பிறகு அவங்க அந்த சில பூஜை முறைகளை விட்டுருவாங்க. இறைவன் வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து தண்டிக்க மாட்டார். கும்பிட்டா நன்மை, கும்பிடலையே அது உங்கள் இஷ்டம்ட்டு அப்படி தான் இருப்பாங்க இறைவனோட. இப்போ விநாயகர் எடுத்துங்க, முருகன் எடுத்துங்க, அம்பாள் எடுத்துங்க, பைரவர் எடுத்துங்க. ஆனால் இந்த இச்சினி தேவதாக்கள்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டி பூஜை பண்ணி பலன் பார்த்தோன்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த பண்டார இச்சினிக்கு மட்டும் அப்படி இல்லை. அவங்க வந்து லட்சுமியோடைய அம்சம் பெற்றவங்க. பொருள் சேர்க்கை பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் மோகினி இச்சினி தேவதாக்கும் அதே மாதிரி உண்டு. மோகினி இச்சினி தேவதாக்கும் பாதகம் இல்லை. அந்த மந்திரம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி செய்யுங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு 2 நாள் முன்னுக்கு, இந்த தீபாவளிக்கு முன்னுக்கு பேர் சொல்ல விரும்பல, பெரிய ஒரு குரு. அவர் பாடசாலை வாத்தியார். அவர் பெரிய பாடசாலை வாத்தியார். அவர் எனக்கு இதில் தான் வாட்ஸ்அப்பில் தான் வந்து எனக்கு கால் பண்ணார். அவர் வந்து என்னோடய இந்த வீடியோலாம் வந்து டீ போனில் பார்த்துருப்பார் போல். இல்லை அவருக்கு ஏதாவது சொல்லியிருப்பார். அவர் கால் பண்ணி என்கிட்ட கால் பண்ணார். ஐயா, நான் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து கால் பண்ணுறேன், எனக்கு சில விளக்கங்கள் வேணும். உடனே நான் சொன்னேன், ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி பேர்லாம் சொல்லி நான் பாடசாலை வாத்தியார் சொன்னேன். நான் வந்து கையெழுத்து கும்பிட்டேன். ஐயா, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நீங்கள் ஒரு குரு, எத்தனையோ வேத மந்திரங்கள் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க, எத்தனையோ பாடம் நடத்திருப்பீங்க, எத்தனையோ யாகங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் நான் சொன்னேன். ஏன்னா ஒரு குருவோட ஆசீர்வாதம் கிடைப்பது பெரிய விசேஷம். ஆனால் உங்களுக்கு தெரியாத நான் சொல்ல போகிறேன் சொன்னேன். இல்லையா, எனக்கு சில விளக்கங்கள் தான் வேணும். ஆனால் சில நடைமுறையில் இருக்குது, விளக்கங்கள் தான் வேணும் சொன்னேன். ஐயா, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், என் முன்னோர் சொல்லி கொடுத்தது. ஆனால் நீங்கள் ஏதோ கோவப்பட்டு என்னை சபிக்கிறதோ என்னை பேசிடோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கலையா, சில விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் கால் பண்ணேன்னு சொல்லி அவர் அந்த சில கிராம பாஷைன்னு சொல்லுவாங்க இந்தியா, அந்த லாங்குவேஜில் அவர் பேசினார். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து கடற்கரை ஓரத்தில் தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்கள். நான் சொன்னேன், ஐயா இது வந்து குருமார்களுக்கு ஒன்று தான் விளங்கும், பொதுமக்களுக்கு இது விளங்காது. குருமார்களுக்கு மட்டும், இந்த வேதம் படித்த குருமார்களுக்கு மட்டும் தான் இது சரியாக விளங்கும். நான் சொன்னேன், ஐயா ஆசனம் மந்திரம் சொல்லி உங்களுக்கு தெரியும், அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தா தான் தீர்த்தம் பருகணும். தீர்த்தம் வந்து எச்சில் படாமல் பருகணும். அந்த ஆசன மந்திரம் நீங்கள் படிக்கும்போது சமுத்திரஸ்தானம் பயன்படுத்திங்களான்னு கேட்டேன், பயன்படுத்தலாமான்னு கேட்டேன். அதாவது சமுத்திரஸ்தானம் உப்பு தண்ணி, கடல் தண்ணினா உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணியில் வந்து பஞ்சபாத்திரத்தில் வச்சு ஆசன மந்திரம் சொல்லுவீங்களா? வைணவராக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி,
எந்த ஒரு ஆக வழிபாடாக இருந்தாலும் சரி, ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, இதுதான். அப்புறம் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, அப்படி அங்கே பூஜைலாம் வரும். அது பக்கம் இருக்கட்டும். உப்பு தண்ணி பயன்படுத்துவீங்களான்னு கேட்டோன்னா அவர் பேசாமல் இருந்தார். ஆமாய்யா, சுத்தமான ஜலத்தில் தான் ஆசனம் வந்து ஜபம் பண்ணணும். எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி, எந்த ஒரு 14 விதமான பூஜை முறைகள் நம்ம இருக்குது. வைதிக தர்மத்துலேயும் இருக்குது, ஆகம தர்மம் ஒரு பக்கம் இருக்கிற கோயில் செய்கிற பூஜை முறைகள். அதில் உப்பு தண்ணி பயன்படுத்திங்களான்னு கேட்டேன். இல்லை சார். ஆமாம், எனக்கு விளங்குதையா, இப்போ தான் எனக்கு விளங்குது, இந்த ஒரு விஷயம் போதும் ஏன்னார். சார் ஐயா ரொம்ப நன்றி, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நீங்களாம் என்கிட்ட பேசுகிறது பெரிய விஷயம். இருந்தாலும் இந்த விளக்கம் ஏன்னு சொல்கிறேன், அதனால தான் வந்து இந்த தர்ப்பண காரியத்தை கரை ஓரத்தில் செய்யாதீங்க நான் சொல்கிறேன் சொல்லி ஆமாம் அவர் ஏற்றுக்கிட்டார். உண்மைதாயா, நான் பேசல விரும்பல யாருன்ட்டு ஏற்று உண்மைதாயா. சுத்தமான ஜலத்தில் தான் ஆசன மந்திரம் பிரயோகம் பண்ணணும். முதல் பூஜை ஆரம்பிக்கும் போது சுத்தமான ஜலம். அதனால தான் வந்து தர்ப்பண காரியத்தில் வந்து சில மந்திரங்கள் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன், டிக்டாக்கு புலநாட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சுத்தமான ஜலத்தில் மட்டுமே ஆசனம் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி விதி இருக்குது. சமுத்திர ஜலத்தில் ஆசன பூஜை பண்ணக்கூடாது. சமுத்திர ஜலம், சமுத்திரம்னா கடல் தண்ணியில் ஆசன பூஜை பண்ணக்கூடாது இது இருக்குது, குறிப்பு இருக்குது, வேதத்தில் வந்து குறிப்பு இருக்குது. அப்போ அவர் சொன்னார், ஐயா இவ்வளோ மந்திரம் படிச்சிருக்கோம், இதை நாங்கள் விளங்கலை சார். இது விளங்கலைன்னு இல்லை, இதை நீங்கள் வந்து கவனிக்கலை. சில குருமார்கள் இதை கவனிக்க மாட்டாங்க. எந்த இடத்துலையும் உட்காந்து தர்ப்பண காரியம் பண்ணலாம் நினைக்கிறாங்க. தர்ப்பணம்னா எந்த ஒரு சில பிண்ட தர்ப்பண காரியம் செய்யலாம் நினைக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட இடத்துல வந்து சில தண்ணிகளை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் தர்ப்பண காரியத்துக்கு மட்டும் சுத்தமான ஜலம் நதிகளில் ஓட்ட தர்ப்பணம் பண்ணணும். இல்லை மலடி வாரம் செய்யலாம். ரொம்ப விசேஷம் பசுமாட்டு தொழுவோம். அதில் விசேஷம் ருத்ரபூமியான சுடுகாடு. இதில் வந்து நம்ம திலாயாகம் தர்ப்பணங்கள் பண்ணலாம். ஆனால் இது நடைமுறை வாழ்க்கைக்கு இது இப்போ நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன நிறைய வேதங்கள் படிக்கிறாங்க, நிறைய ஆகமங்கள் பூஜைகள்லாம் வெளியாகுது, வைதிக தர்மம்லாம் வெளியாகும் போது கண்டிப்பாக சாஸ்திரி பெருமக்கள் கண்டிப்பாக இதை வந்து உணர்வாங்க. ஆனால் ஒரே விஷயம், சமுத்திர ஜலத்தில் ஆசன பூஜை பண்ணக்கூடாது சரி விதி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜீவாத் பிதாபி கூர்விதா தர்ப்பணம் யமா பிஸ்மயோன்னு சொல்கிறாங்க வேதத்தில். இது என்ன அர்த்தம்னா, அதாவது ஜீவத் பிதாபி கூர்விதா தர்ப்பணம் யமா பிஸ்மயோ. இது அர்த்தம் என்னன்னு சொன்னால், சமஸ்கிருத மந்திரத்தில் அப்பா இருந்தாலும் அப்பா இல்லாட்டியும் ஒரு ஆண்மகன் பெண்மகள் தர்ப்பணம் பண்ணணும். இதுவும் குறிப்பு இருக்குது. பெண்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லலை. அப்பா உயிரோடு இருந்தால் மகன் தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க மந்திரத்தில். என்ன வேத மந்திரத்தில் என்ன சொல்கிறான்னா, ஜீவாத் பிதாபி குர்விதா தர்ப்பணம் யமா பிஸ்மயோ சொல்லிட்டாங்க. அப்போ இந்த தர்ப்பண காரியத்தில் வந்து எல்லாருமே நம்ம அதை வந்து கற்றுக்கிட்டு, ஆணோ பெண்ணோ, அப்பா இருக்காங்களோ அப்பா இல்லையோ, கணவர் இருக்காரோ கணவர் இல்லையோ, கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் கர்ப்பஸ்ரீகள் மட்டும், ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது மட்டும் ஒரு கணவர் அந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க கணவரும் எந்த ஒரு பூஜைகள் செய்யக்கூடாது. ஆனால் அவங்க நிறையா மந்திர ஜபங்கள் பண்ணணும். நிறைய மந்திர ஜபம், காயத்ரி மந்திரம் நிறைய பண்ணணும். அந்த குழந்தை யோகமாக பிறக்கும். நான் ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன், சுக்கிர பகவான் கெட்டு இருந்தாலும், இது ஜோதிட குறிப்பு, குரு பகவான் கெட்டு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது தான் இந்த மாதிரி சுக்கிரன் வந்து ஸ்ரோனிதம், பெண்களுடைய கருமுட்டை சொல்லுவாங்க, குடும்ப சந்தோஷம், பொருள் மகாலட்சுமி அம்சம். குரு பகவான் வந்து புத்திரகாரகன், இந்த குழந்தைக்குள்ள பொறுப்புதாரி வந்து குரு பகவான். இந்த ஜோதிட அன்பு இவங்க ரெண்டு பேரும் கேது சம்பந்தம் பட்டிருந்தாலும், கேது சாரம் வாங்கியிருந்தாலும், ராகு எது பார்வை இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. நான் என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன், கேட்டது உங்கள் இஷ்டம். அப்போ அந்த மாதிரி புத்திர தோஷங்கள் ஜாதகாரங்கள் கண்டிப்பாக இந்த பைரவர் வழிபாடான ஞான பைரவர் வழிபாடும் மந்திரமும் பிராமி மந்திரமும் கண்டிப்பாக அவங்க ஜெபம் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, வருங்காலத்தில் இதை நீங்கள் இந்த குறிப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இருக்குமோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான். இது வந்து 80வது சதஸ். நான் வந்து 80வது வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு குறிப்பு. குறிப்பு,
108 தேவதாவில் வந்து எச்சினி தேவதாவில் வந்து பண்டார எச்சினி என்பது ரொம்ப ரொம்ப புனிதமான தேவி. அதை கும்பிட்டால் நன்மை, கும்பலைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற எச்சினி தேவதாக்கள் அப்படி இல்லை. நம்ம சில பேர் வந்து நல்லா பூஜை பண்ணி பலனெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வழிபாட்டில் நான் வந்து 2008 தான் வந்து இந்த புவனேஸ்வரி வழிபாடும் பயிர் வழிபாடும் பிரபலாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்தேன். என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு குறை உள்ளவங்கள்ட்ட இந்த படம் வச்சு கும்பிடுங்க சார். ஆனால் எனக்கு தெரியாது, அதான் நீங்கள் வச்சு பாருங்கள். நிறைய நான் வந்து ஒரு சிலை வச்சு விற்றுருந்தேன்னா கண்டிப்பாக எல்லாம் வாங்க தான் செய்வாங்க. சிலை வச்சு கும்பிடக்கூட நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். சிலை வட்டு கும்பிடலாம், ஒரு புவனேஸ்வரி சிலையோ பயிர் கொம்பிடலாம். ஆனால் அவங்க அந்த பக்தி மார்க்கமாக இருக்கணும். அந்த காலங்காலமாக அவங்க செஞ்சு அவங்க பிள்ளைங்க தொடர்ந்து செய்யணும். ஆனால் நம்ம தமிழக முக்கால்வாசி என்ன செய்வாங்கன்னா, இப்போ எல்லோரும் இல்லை, சிலர் வந்து தேவைப்படம் மட்டும் கும்பிடுவாங்க சாமி. அவங்க தேவை முடிஞ்சோடனே கண்டுக்க மாட்டாங்க. அது பெரிய தப்பு. ஆனால் இந்த விதி வந்து படத்துக்கு வராது. படம் வச்சு கும்பிடுங்க வச்சுங்களேன், அந்த படத்துக்கு அந்த விதி பொருந்தாது. இதே ஒரு சிலை வச்சு கும்பிட்டா அதுக்கு ஒரு விதி உண்டு. அது காலங்காலமாக நம்ம கும்பிடணும். அதை விட்டுட்டா நம்மளுக்கு பாதிப்பு. அதை தான் வந்து இந்த சிலை டிபார்ட்மெண்ட் நான் போக மாட்டேன். ஆனால் என்கிட்ட கேட்டாங்கன்னா சிலை வச்சு கும்பிட்டு தாராளமாக நீங்கள் சிலை செஞ்சு கும்பிடுங்க. ஐம்பொன்னாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, வெங்கலமாக இருந்தாலும் செப்பாக இருந்தாலும் சரி செஞ்சு கும்பிடுங்க. ஆனால் காலங்காலமாக கும்பிடுங்க. எந்த காலத்தை கொண்டும் அந்த சிலையை தூக்கியோ ஓரத்தில் வைப்பது, பூஜையை விட்டு இது செஞ்சிடாதீங்க. அது பெரிய தப்பு. நாளைக்கு அது பிள்ளைங்களை எஃபெக்ட் பண்ணும், உங்கள் குடும்ப வளர்ச்சியை வந்து எஃபெக்ட் பண்ணும். அதாவது சிலை வச்சு பூஜை பண்ணால், சின்ன சிலை வீட்டில் இருந்தால் ஒரு 5 அங்குலம், 5 இன்ச்சு கூட தான் இருக்கணும். பெரிய சிலையாக இருந்தால் கோயிலில் உங்களுக்கு இடம் இருந்தால் கோயில் தனிப்பட்ட முறையில் கட்டி வீட்டிலேருந்து ஒரு 5 மீட்டர் தூரத்துக்கு சிலை வச்சு நீங்கள் கும்பலாம், எந்த தவறு இல்லை. ஆனால் சைவ மார்க்கமாக செய்யுங்க. நல்ல உங்களுக்கு நம்பிக்கையான குருக்கள்கிட்ட கேட்டு எப்படி அந்த முறைகள் செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், என்னென்ன யாகங்கள் பண்ணணும், என்னென்ன மந்திர ஜபம் பண்ணணும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நீங்கள் சொந்தமாக எல்லாருமே வேதங்கள் படித்து தான், வேதம் தெரிஞ்சவங்க தான் இந்த வழிபாடு யாகம் செய்யணும் அவசியம் இல்லை, எல்லாருமே செய்யலாம். அதனால் இன்றைக்கி வந்து 22ஆம் தேதி நான் வந்து நானும் இன்னொருத்தரும் பைரவர் அடியார் இன்னொருத்தரும் ஊருக்கு 8 மணிக்கு போகிறோம், கிளம்புறோம். ஈராசியா கப் எடுத்து ஊருக்கு போய் 3 நாள் தான் நாங்கள் அங்கே இருக்கிறோம், கும்பகோணத்தில் சுவாமிமலையில். ஏன்னா அங்கே வந்து சில குடம் செய்கிறோம். என்ன குடம் செய்கிறோன்னா கங்கா ஜலம் குடம் ஒரு செய்கிறோம். எப்படி செய்கிறோன்னா நடுவில் வந்து 3 லிட்டர் ஒரு குடம்பும் 5 லிட்டர் ஒரு குடம்பும் 2 குடம் செய்கிறோம். மொத்தம் 3 லிட்டர் குடம் 2 குடம், 5 லிட்டர் குடம் ஒரு குடம். எப்படி செய்கிறோன்னா நாகாஸ் வேலை போட்டு செய்கிறோம். எப்படின்னா நடுவில் வந்து பைரவர் வச்சு அந்த குடத்தில் சுற்றி 8 லிங்கங்கள் வச்சு, அஷ்ட பைரவர்மான 8 லிங்கங்கள் வச்சு, கீழே நந்தி பகவான் வச்சு, தாமிரப்பூ வச்சு, மகாலட்சுமி தாமிரப்பூ வச்சு, கீழே வந்து பிரணவ மந்திரம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவாய மூடி மூடி மாதிரி செய்கிறோம். ஆர்டர் கொடுக்குறோம், அது எப்படின்னு தெரியல. ஆர்டர் கொடுத்து எங்களுக்கு அந்த குடம் நல்லா செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது நாங்கள் அந்த எங்கே போய் நாங்கள் செஞ்சோம், யாருக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் நேராக போய் ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணியாவது உங்கள் இஷ்டம். நீங்கள் அவங்களுக்கு யாராவது இந்தியாவில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட தொடர்பு வைத்து அந்த குடத்தை செஞ்சு நீங்கள் அனுப்ப சொல்லலாம். ஏன் சொன்னால் இது வந்து கங்கா ஜல குடம். இது வந்து எங்கள் வருஷத்துக்கும் காசிக்கு போகும்போது கங்கா தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றதுக்கும், அந்த குடத்தை நித்திய பிரகாரம் நாங்கள் ஹோமம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கும், லட்சுமி பூஜைக்கும், குபேலட்சுமி பூஜைக்கும், சுவர்ண பைரவ பூஜைக்கும், புவனேஸ்வரி பூஜைக்கும் அந்த குடத்தை பயன்படுத்தி கடைசியாக அந்த குடத்தை வந்து நாங்கள் எதுக்கு முக்கியம் பயன்படுத்துவோம் சொன்னால் அம்மா அப்பாவோட ஆஸ்தியை அது உள்ளுக்கு வைத்து காலகாலமாக வீட்டில் இறைவனாக பாவித்து பூஜை வைப்பதுக்காக. எல்லோரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் எடுத்தோம்னா ஆஸ்தியை கொண்டாலே எல்லோரும் பயப்படுறாங்க. நம்ம முன்னோட ஆசையை கண்டால் எல்லோரும் பயப்படுவாங்க. அது வந்து தீட்டு தோஷம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த புவனேஸ்வரி பைரவர் வாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்தி அப்பா மாதா பிதா குருவோட ஆஸ்தி எவ்வளோ ஒரு முக்கியம் சொல்லி அவங்களுக்கு இந்த வேதத்தை உணர்ந்தவங்க அகோரி மார்கள்ட்ட கேட்டால் தான் அதை ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. ஆனால் சிலர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் கொண்டு போய்ட்டு தண்ணியில் தான் கொட்டுறாங்க. அது மாதிரி அது நம்பிக்கை செய்யட்டும், அது நம்ம யாருக்கு கொண்டல அவங்க நம்பிக்கை. ஆனால் சாஸ்திரங்கள் படித்தவங்களுக்கு தான் தெரியும் ஆஸ்தி ரொம்ப புரியாது. ஆசை வந்து சுத்திர புஷ்பம் பூஜிக்கிற ஒரு பொருள் சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க வேதத்தில். அப்போ அந்த ஆசை வந்து ஒரு புனிதமான லட்சுமி கும்பத்துலேயோ ருத்ர கும்பத்துலேயோ அதில் வச்சு அதை சாலிகிரம், பானலிங்கம், கோமதி சக்கரா, உத்ராட்சம், சந்தன கட்டையெல்லாம் வைத்து அதை இறைவனுக்கு என்ன மந்திர பூஜை பண்ணுற மாதிரி நம்ம பைரவர் திருவடி சரணம் அந்த ஆத்மா முத்தி படம் சொல்லி வச்சு பூஜிப்பதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் இந்தியாவுக்கு அந்த குடம் செய்கிறதுக்கு. ஏன்னா நாகாஸ் வேலை செய்கிறதுக்கு வந்து நேராக போனோம். இங்கேருந்து ஃபோனில் சொன்னால் சில பேர் தடுமாறுறாங்க. அதான் ஒரு மாதிரி நேராக போய் நாங்கள்
ஏற்கனவே ஜாமான்லாம் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த குடம் செஞ்சுட்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிப்பேன். டீ புராணத்தில் எல்லாரும் இந்த ஆன்மீக சம்மந்தமான விஷயம் நாட்டை உள்ளவங்க இதை நீங்கள் வந்து பாருங்கள், தெரிஞ்சுங்க. இதுதான் முதல் விசேஷமான ஒரு ஆஸ்தி பூஜை. தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் நினைக்கிறாங்க ஆஸ்தினா வந்து தோஷம், அதை போய் கொட்டணும் அப்படின்னா இல்லைம்மா. ஆஸ்தி ரொம்ப புனிதமானது, ரொம்ப ரொம்ப புனிதமானது. அதுக்கு சில மந்திரங்கள் நான் சொல்கிறேன் பிறகு, அதை புக்கிலேருந்து எடுக்கணும். நான் ஆஸ்தியை வந்து யார் ஒருத்தவங்க அப்பா அம்மா ஆஸ்தியும் குரு ஆஸ்தியும் வச்சு பூஜிக்கிறாங்களோ வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைமைக்கு போயிடுவாங்க. இது நான் அகோரிகள் எனக்கு சொன்னது, முன்னோன்னு என்கிட்ட சொன்னது. நான் வந்து அதை வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். மூணாவது விஷயம் என்னென்னா, எங்கள் தாத்தா வந்து செல்லையா பண்டாரம், சிவஸ்ரீ செல்லையா பண்டாரம் குருக்கள். அவர் சுங்கையில் இருந்தார். அவர் ஜீவசமாதி வந்து சுங்கை ருத்ரபூமியார் சுடுகாட்டில் வந்தாங்க. எனக்கு அப்போ 8 வயசு. சமாதி பண்ணோம், ஜீவசமாதி பண்ணோம். உட்கார வைத்து மறுபடியும் மேலே கட்டி லிங்கம் வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் போய் அபிஷேகம் பூஜை பண்ணுவோம். எங்கள் தாத்தாவோட சிசிய பிள்ளையும் கொஞ்சம் கும்பிடுவாங்க. அங்கே அந்த லிங்கத்தை தொட மாட்டாங்க, விளக்கேற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நேற்று தான் என்னால் போக முடியல. என் தங்கச்சி போய் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி விளக்கேற்றி வரும்போது யாரோ ஒருத்தவங்க என்னோடய தாத்தாவோட ஜீவசமாதிக்கு மேலே தெண்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்னோடய பக்தர்களாக தான் இருக்கணும். அவங்க தான் என்னோடய பக்தர்கள் யாரோ ஒருத்தவங்க தான் அதை செஞ்சு கொடுத்துருக்கணும். அது தெண்டு, அது வெயில் படாமல் மழை படாமல் ஒரு தெண்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய புண்ணியம். எனக்கே தெரியல, என் தங்கச்சியே சொன்னாங்க, இந்த மாதிரி தாத்தாவோட சமாதியில் லிங்கத்து மேலே தெண்டு, இரும்பு தெண்டு போட்டிருக்காங்க. யாருன்னு தெரியல, எனக்கு தெரியல யாருன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக இதை அவங்க பார்ப்பாங்க. செஞ்சவங்க என்னோடய சிஷியர்களாக தான் இருக்கணும். அவங்க தான் அந்த போய் வழிபாடு செய்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, ஹோமம் பண்ணிட்டுனா வந்து அவங்க யாரோ ஒருத்தவங்க தான் செஞ்சுருக்கணும். அவங்களுக்கு பெரிய உபகாரம், பெரிய நன்றி, பெரிய புண்ணியம். குருவோட பக்தியும் குருவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அவங்களுக்கு இருக்கும். அவங்க வாழ்க்கையில் சிறப்பு வருவாங்க. ஏன்னா கேட்காம செய்கிறது தான் தர்மம், கேட்டு செய்கிறது தர்மம் இல்லை. ஒருத்தன் கேட்காமே அவனோட பிரச்சனையை உணர்ந்து உதவி செய்கிறது தான் தர்மம். இதுதான் தர்மம். தர்மம் தலை காக்கும். அதாவது என்னோடய தாத்தா வந்து பெரிய ஒரு குரு. அப்போ தான் வந்து எனக்கு 8 வயசில் அவர் ஜீவசமாதி ஆனார். ரொம்ப சந்தோஷம். இது பெரிய உபகாரம், புண்ணிய உபகாரம். குருமார்களுக்கு நீங்கள் வந்து ஜீவசமாதி ருத்ரபூமியில் நீங்கள் வந்து அந்த லிங்கம் எங்கள் தாத்தா உட்கார வச்சு தான் மறுபடியும் சித்தர் அமைப்பில் தான் ஜீவசமாதி பண்ணோம். அந்த அவர் ஜீவனாடி பிரிஞ்ச பிறகு உட்கார வைத்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு நாங்கள் மேலே லிங்கம் வச்சோம். ஆனால் எங்களுக்கு மேலே தெண்டு போட முடியல. தெண்டு ஏன் போட முடியலன்னா, இப்படி செய்யலாமா அப்படி செய்ய, இப்படியே 20 வருஷம் அப்படியே காலம் ஓடிச்சு போங்க. ஆனால் இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு பெரிய புண்ணியவான், குடும்பம் நல்லாயிருக்கும், பிள்ளைங்க நல்லாயிருக்கும். கண்டிப்பாக என்னோடய குரூப்பில் உள்ளவங்க தான் யாரும் செஞ்சுருக்கணும் செலவு பண்ணி. எப்படி தான் 4000 செலவு பண்ணி செஞ்சுருப்பாங்க அந்த தெண்டு. ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு நன்றி. குருவோட ஆசீர்வாதமும், எங்கள் தாத்தா பெரிய புவனேஸ்வர் பைரவ உபாசகர், அவர் அந்த புவனேஸ்வர் அம்மனோட ஆசீர்வாதமும் பைரவோட ஆசீர்வாதம் அந்த புண்ணியவானுக்கு போய் கண்டிப்பாக கிடைச்சி சிறப்பாக இருக்கும். யார் போட்டாங்கன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லது. பரவாயில்ல, எது செஞ்சாலும் நல்லது தான். காசிகால பைரவி, பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சொல்லுவங்கிரி நம சிவாய பைரவ சிவம்.